Electric charges and field concept neat type easy questions பார்க்கலாம். The electric dipole moment of an electron and a proton 4.3 nanometer apart is dash. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானும் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானுக்கு சார்ஜ் வந்து -C, புரோட்டானுக்கு சார்ஜ் வந்து +C. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். இந்த ரெண்டு சார்ஜஸும் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் 2Lன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து 4.3 நேனோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நேனோமீட்டர்ன்றது எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10⁻⁻9 மீட்டர். ஸோ அப்போ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 4.3 × 10⁻⁻9 மீட்டர். நேனோமீட்டரை மீட்டரில் மாற்றிட்டேன். இப்போ வந்து டைபோல் மூமெண்ட் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டைபோல் மூமெண்ட் இஸ் டிஃபைன்ட் as product of the one of the charges and dipole length. Dipole length என்றது என்ன பார்த்தீங்கன்னா distance by which the two equal and opposite charges are separated known as dipole length. அப்போ இந்த சார்ஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் எய்தர் எலக்ட்ரான் எடுத்துங்க இல்லைன்னா புரோட்டான் எடுத்துங்க. அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா E = 1.6 × 10⁻⁻19 கூலும் அப்படின்னு வருது. ஸோ இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். Q வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறது 1.6 × 10⁻⁻19. அடுத்து அந்த 2L வந்து 4.3 × 10⁻⁻9 மீட்டர் இங்க வந்து கூலும்னு இருக்கு. அப்போ டைபோல் மொமெண்ட்டுக்கு யூனிட் வந்து கூலும் மீட்டர்னு வரும். ஸோ கூலும் மீட்டர் இருக்கிற ஆப்ஷன் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இப்படி கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லிடலாம். ஒரு சில டைம்ல அப்படிதான் யூனிட் கூட நமக்கு வந்து 4 ஆப்ஷன்ல ஒரு யூனிட் தான் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தோம்னா கூலும் மீட்டர் இஸ் நோன் அஸ் யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட். அப்போ கூலும் மீட்டர் இருக்கிறது ஒரே ஆப்ஷன், அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10⁻−19 10⁻−19 மல்டிப்ளை பண்ண 9 மல்டிப்ளை பண்ணால் 10⁻−28 வரும். சரி, நெக்ஸ்ட் வந்து 1.6 இந்த 4.3 மல்டிப்ளை பண்ணால் ஆல்மோஸ்ட் நமக்கு 6.88 வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா 6.8 × 10⁻−28 கூலும் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 6.8 × 10⁻−28 கூலும் மீட்டர் இஸ் தி கரெக்ட். அடுத்த ஆப்ஷன் போலாம், அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. If EA be the electric field strength of a short dipole at a point on its axial line and EE that on the equatorial line at the same distance, then எந்த ஆன்சர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆஃப் தி ஷார்ட்டர் லெங்க். ஷார்ட்டர் லெங்க்னா இப்போ இதுதான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த டூ சார்ஜஸ் செப்பரேட்டட் பை லெங்க் வந்து நமக்கு 2L அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரு சர்டைன் பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்றோம். இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் ஆஃப் தி டைபோல்ல இருந்து இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? இந்த R வந்து வெரி கிரேட்டர் தென் தி ஷார்ட் இந்த லெங்த் ஆஃப் தி டைபோல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டைபோலை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஷார்ட்டர் டைபோல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஷார்ட்டர் டைபோலுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் தி பாயிண்ட் வந்து ஆக்சியல் லைனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/4πε0 அதுதான் Kன்னு சொல்றோம் இன்ட்டு 2 × டைபோல் மொமெண்ட் டிவைடட் பை R3. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு டைபோல் வந்து வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R3 அப்படின்னு இருக்கும். இது ஆக்சியல் லைனுக்கு. இது ஈக்வட்டோரியல் லைன் எடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் அந்த ஈக்வட்டோரியல் லைனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/4πε0 இன்ட்டு டைபோல் மூமெண்ட் டிவைடட் பை கியூப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. இந்த ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்ணோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி ஆக்சியல் லைன் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி ஈக்வட்டோரியல் லைன் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். So that electric field on the axial line equal to twice the electric field on the equatorial line அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலா இன்னொன்று தெரியும் உங்களுக்கு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து along the axial lineல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா வந்து along the dipole moment இருக்கும். டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா along the line joining நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் டைரக்ஷன்ல இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் தி ஆக்சியல் லைன் வந்து டுவோர்ட்ஸ் along the டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஆனால் ஈக்வட்டோரியல் லைன் எடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் ஆன் ஈக்வட்டோரியல் லைன் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டு தி டைபோல் மூமெண்ட்னு இருக்கும். ஸோ அப்போ இன்னும் வெக்டார் ஃபார்ம்ல இன்னும் கரெக்டாக எழுதி இருக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி ஆக்சியல் லைன் இன் வெக்டார் ஃபார்ம்ல எழுதும்போது ஈக்குவல் டு -2 தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் தி ஈக்வட்டோரியல் லைன் இப்படின்னு எழுதலாம். ஏன்னா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி ஆக்சியல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி ஈக்வட்டோரியல் லைன் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டா இருக்கு. ஆக்சியல் லைன்ல பேரலல் டு டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன்ல இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இது ஈக்வட்டோரியல் லைன்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆப்போசிட் இது டைபோல் மூமெண்ட் வருது. இருந்தாலும் நமக்கு வந்து இங்க மேக்னிட்யூட் மட்டும் தான் கேட்ட மாதிரி எடுத்துப்போம். அதனால ஆப்ஷன் வந்து எது பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் ஆன் தி ஆக்சியல் லைன் இஸ் டுவைஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆன் தி ஈக்வட்டோரியல் லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ
ஃபார் அவே டிஸ்டன்ஸ் ஆர் ஃபார் அவேன்னா அப்போ என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா டைபோல் வந்து ஷார்ட்டர் டைபோல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஃபார் அவே டிஸ்டன்ஸ் ஆர் ஆன் தி ஆக்சிஸ் ஆஃப் ஏ டைபோல் இஸ் E நாட். வாட் இஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ் 2r ஆன் பர்பெண்டிகுலர் டு பைசெக்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் மைனஸ்ல எல்லாம் வந்திருக்கிறதுனால நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த ஆக்சியல் லைனும் ஈக்குவேட்டோரியல் லைனும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால அப்போ ஆன்சர் வந்து மைனஸ்ல இருக்கிற ஆப்ஷன் தான் வரணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த ஈக்குவேட்டோரியல் லைன் வந்து ஆப்போசிட் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த ஆக்சியல் லைன் இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைபோல் எடுத்துக்கலாம். இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துங்க. இந்த ரெண்டு லைனும் ஜாயின் பண்ற நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ஜாயின் பண்ற லைன்ல டைபோல் மூமெண்ட் இருக்கு. லென்த் ஆஃப் தி டைபோல் வந்து 2l எடுத்துக்கிறோம். இந்த 2l வந்து வெரி லெஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஷார்ட்டர் டைபோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எடுக்க போற பாயிண்ட் வந்து ஆர் ரொம்ப தூரமா இருக்கு. இந்த பாயிண்ட் பின்னு எடுக்கிறோம் பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரமா எடுத்துக்கிறேன். இது வந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆக்சியல் லைன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து E நாட் சொல்லி இருக்காங்க. இப்போ வந்து நமக்கு ஈக்குவேட்டோரியல் லைன்ல வேணும். இப்போ ஈக்குவேட்டோரியல் லைன் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு எடுக்கிறோம்னா 2r எடுக்கிறோம். ஆக்சியல் லைன்ல எவ்வளவு சொன்னாங்க, ஆர்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவேட்டோரியல் லைன்ல 2r டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்கறாங்க. அது E டேஷ் எடுத்துரும். பாருங்க, இது E டேஷ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த ஈக்குவேட்டோரியலும் ஆக்சியலும் வந்து எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. அதனால ஆன்சர் நெகட்டிவ்ல வரணும். அது ஒண்ணு. இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அந்த ஆக்சியல் லைன் தான் நமக்கு E நாட் சொல்லி இருக்காங்க. அந்த வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1/4π0 வந்து k into 2p divided by r cube அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து ஈக்குவேட்டோரியல் லைன் கேட்டிருக்காங்க. ஈக்குவேட்டோரியல் லைன் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா k into p divided by டிஸ்டன்ஸ் வந்து 2r ன்னு சொன்னாங்க. அதனால 2r ஹோல் கியூப்னு போட்டுங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி ஈக்குவேட்டோரியல் லைனுக்கு என்ன ஃபார்முலா வருது பார்த்தீங்கன்னா நமக்கு kp டிவைட் பை டிஸ்டன்ஸ் 2rனால 8r கியூப் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆக்சியல் லைன்ல கொடுத்தது அதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க. ஈக்குவேட்டோரியல் லைன்ல இருக்கிறது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்ணுங்க. 1 and 2 டிவைட் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி ஆக்சியல் லைன் டிவைட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி ஈக்குவேட்டோரியல் லைன் அப்படின்னு போட்டோம்னா என்னென்ன காமனா இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த k, இந்த p, இந்த r கியூப் இது கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்க kp r கியூப் கேன்சல் ஆயிரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி ஆக்சியல் லைன்ல 2 இருக்கு டிவைட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி ஈக்குவேட்டோரியல் லைனுக்கு வந்து 1/8ன்னு இருக்கு கீழே. இந்த 8 மேல போயிடுச்சுன்னா 2 into 8 16 வரும். அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுல இருந்து நமக்கு என்ன வருது பாருங்க, ஈக்குவேட்டோரியல் லைன் லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. இதை இங்க கொண்டு வந்து 16 லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்துருங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த ஆக்சியல் லைன் தான் E நாட் கொடுத்து டிவைட் பை 16. ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்னு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த ஈக்குவேட்டோரியல் லைனும் ஆக்சியல் லைனும் ஆக்சியல் லைன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஈக்குவேட்டோரியல் லைன்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஆப்போசிட் இது டைபோல் மூமெண்ட் இருக்கு. அதனால மைனஸ் வருதுன்னு இந்த கொஸ்டினுக்கு நம்ம செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் a far away distance or on the axis of a dipole is E நாட். வாட் இஸ் இதே சம்ம தான் நம்ம 2 முறை பார்த்துருக்கோம்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி இந்த சம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சம்ம போலாம் பாருங்க. The electric field due to an electric dipole at a distance r from its center in axial position is E. If the dipole is rotated through an angle of 90 degree about its perpendicular axis, then the magnitude of electric field at the same point will be dash. அப்படின்னா இந்த கொஸ்டின்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பாயிண்ட்ல வேணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதுதான் டைபோல் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் அசியூம் பண்ணி இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் வந்து ஆர்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி இருக்குன்னா ஆக்சியல் லைன்ல இருக்கு. ஆக்சியல் லைன்ல இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், k into 2p by r cube. இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆக்சியல் லைன்ல இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணோம், இந்த டைபோலை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிடுறோம். எப்படி ரொட்டேட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க, 90 டிகிரி அபவுட் பர்பெண்டிகுலர். அப்போ இப்படி ரொட்டேட் பண்ணிடுறோம். இப்படி ரொட்டேட் பண்ணா அப்போ 90 டிகிரின்னு வந்துருச்சுங்களா. இந்த பொசிஷன்ல வரும்போது இந்த பாயிண்ட் வந்து இந்த டைபோலுக்கு வந்து ஈக்குவேட்டோரியல் லைன்ல வந்துருது. ஏன்னா டைபோல் மூமெண்ட்டுக்கு பர்பெண்டிகுலர் லைன் எடுத்தா ஈக்குவேட்டோரியல் லைன். அப்போ இனிஷியலா இருந்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு E. இப்போ வந்து டைபோல் இப்படி ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து இந்த டைபோலுக்கு ஈக்குவேட்டோரியல் லைன்ல வந்துருதுப்பா. அதனால இப்போ நியூ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஈக்குவேட்டோரியல் லைன் வரும். அதுக்கு kp by r cube அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்து ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா எலக்ட்ரிக் E by E dash வந்து என்ன கிடைக்கும்னா 2ன்னு கிடைக்குது. E dashன்றதா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி at the point after the dipole rotated through 90 degree so that E dash equal to E by 2 என்றதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. The torque acting on a dipole of moment P in an electric field E is ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு டைபோல் மூமெண்ட் P இருக்கு, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு E இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஆங்கிள் பிட்வீன் டைபோல் மூமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா டார்க் ஆக்சுவலா ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா PE sin θ அப்படின்னு இருக்கும். ஸோ டார்க் வந்து இது A cross B ஈக்குவல் டு AB sin θ தெரியுங்களா. A cross B ஈக்குவல் டு AB sin θன்னு எழுதுற மாதிரி
இப்போ டார்க் வந்து பிஇ சைன் தீட்டானா அது என்ன எழுதிக்கலாம்னா பி கிராஸ் இ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பி வந்து வெக்டார், இயும் வெக்டார், டார்க்கும் வெக்டார். இது கிராஸ் ப்ராடக்ட். அப்போ டார்க் ஆன் தி டைபோல் பிளேஸ்டு இன் தி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து நம்ம இது வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பி கிராஸ் இ. இ கிராஸ் பின்னு போட்டீங்கன்னா நெகட்டிவ் டார்க் வந்துடும். அதனால பி கிராஸ் இ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 5th கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தி டார்க் ஆன் ஆக்டிங் ஆன் டைபோல் தானே கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. 6th கொஸ்டின் போயிடலாம் பாருங்கப்பா. 6th கொஸ்டினுக்கு வந்து when an electric dipole P is placed in a uniform electric field E, then at what angle between P and E the value of torque will be maximum அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டைபோல் மூமெண்ட் P கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி E கொடுத்துருக்காங்க. இப்போ டார்க் வந்து கேட்குறாங்க கொஸ்டின். அதாவது டார்க் வந்து மேக்ஸிமம் டார்க், சாரி டார்க் கேட்கல, டார்க் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். டார்க் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். அப்படின்னா என்ன ஆங்கிள் டார்க் மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டார்க் வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பிஇ சைன் தீட்டா. அப்போ தீட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா டார்க் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ சைன் தீட்டா வந்து மேக்ஸிமமா இருந்தா உங்களுக்கு டார்க் வந்து மேக்ஸிமமா இருக்கும். அப்போ சைன் தீட்டா மேக்ஸிமம் இருக்குன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் தீட்டா எவ்வளவு சொல்லுங்க? மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் தீட்டா வந்து 1. அப்படின்னா சைன் தீட்டா 1 இருக்குன்னா தீட்டாக்கு 90 போட்டோம்னா தீட்டா சைன் 90 தான் 1. அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி இருக்கணும். ஸோ when theta is equal to 90 degree, torque is maximum அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அப்படின்னா 6th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. an electric dipole is kept in non-uniform electric field it experiences அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல டைபோல பிளேஸ் பண்ணியிருந்தோம்னா இங்க நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் சார்ஜ் மைனஸ் இ பிளஸ் மைனஸ் கியூ பிளஸ் கியூன்னு வருது. ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணியிருக்கும்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேல எலாங் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இக்யூ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் மேல ஆப்போசிட்டா மைனஸ் இக்யூன்னு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்கும். இதுதான் டைபோல். இந்த டைபோல் மேல டைபோல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸும் பாசிட்டிவ் சார்ஜ்ல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸும் ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்து கேன்சல் ஆயிரும். ஏன்னா கியூ சேம் இயும் சேமா இருக்குது, கேன்சல் ஆயிட்டு நெட் ஃபோர்ஸ் வந்து 0 வருது. ஆனா இங்க கொஸ்டின் சொன்னாங்க நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னும்போது இந்த மாதிரி மேக்னிடியூட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். இப்போ இங்க நெகட்டிவ் சார்ஜ் இங்க பாசிட்டிவ் சார்ஜ்னு பிளேஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு சம் இ இன்டு கியூன்னு போட்டுக்கலாம் ஃபோர்ஸ். நெகட்டிவ் சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இ டேஷ்னு இருக்கலாம், இ டேஷ் இன்டு கியூன்னு போட்டுக்குங்க. இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தாலுமே கூட இ டேஷ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஈன்னு வரும். அதனால ஃபோர்ஸ் ஆன் தி நெகட்டிவ் சார்ஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் தி பாசிட்டிவ் சார்ஜ் வரதுனால நெட் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் இருக்கும், நெட் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி டார்க் என்ன ஃபார்முலா? பி கிராஸ் இ தானே, பிஇ சைன் தீட்டா தானே வருது. அதனால வந்து ஆங்கிள் பிட்வீன் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, டைபோல் மூவ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆங்கிள் தீட்டா இருந்துச்சுன்னா அப்போ வந்து டார்க் ஆக்ட் ஆகும். அப்படின்னா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணா ஃபோர்ஸும் இருக்கும் டார்க்கும் இருக்கும். யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணா ஃபோர்ஸ் இருக்காது, டார்க் இருக்கும். அப்படின்னா இங்க வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றதுனால என்ன சொல்லணும்னா ஆன்சர் வந்து நம்ம போத் ஃபோர்ஸ் அண்ட் டார்க்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 7th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. an electric dipole of moment P is placed normal to the lines of force of electric intensity E. Then work done in deflecting it through an angle 180 degree is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ டைபோல வந்து எங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம், எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா நார்மலா பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டைபோல் வந்து இது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் நார்மலா இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இனிஷியலா ஆங்கிள் பிட்வீன் டைபோல் மூமெண்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 90 டிகிரி இருக்கு. இப்போ என்ன பண்றோம்னா இதை ரொட்டேட் பண்றோம். இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ற டைபோல இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நெகட்டிவ் சார்ஜ் மேல பாசிட்டிவ் சார்ஜ் கீழே வந்துருது. ஏன்னா 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிடுறோம். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு வந்திருக்குன்னா இங்க இருந்து உங்களுக்கு இந்த ஆங்கிள் இப்படி வந்துருது டைபோல் மூமெண்ட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல தானே இருக்கு, டைபோல் மூமெண்ட் இப்படி தானே இருக்கு. அப்போ வந்து 270 டிகிரி தீட்டா 2 வந்து 270 டிகிரின்னு வந்துருது. இப்போ ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 270 ஃபைனல் ஆங்கிள் வந்து 270 வந்துருக்கு. ஒர்க் டனுக்கு வந்து ஃபார்முலா P இன்ட்டு இ இன்ட்டு டைபோல் மூமெண்ட் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்ட்டு காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2 இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து P இன்ட்டு இ இங்க பாருங்க காஸ் தீட்டா 1 வந்து காஸ் 90, காஸ் தீட்டா 2 வந்து அதுவும் காஸ் 270. காஸ் 90 எவ்வளவு பாத்தீங்கன்னா 0, காஸ் 270 0. அப்போ 0 மைனஸ் 0 0, மொத்தத்துக்கு 0 வருது. 0 இன்ட்டு PE 0ன்னு வரும். ஸோ தட் ஒர்க் டன் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 0 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நமக்கு இங்க கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க.
A molecule with a dipole moment P is placed in an electric field of strength E. Initially, the dipole is aligned parallel to the field. If the dipole is to be rotated to be anti-parallel to the field, then the work required to be done by an external agency is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது போன கொஸ்டின் கேட்டது. இந்த கொஸ்டின் ஒண்ணுதான். போன கொஸ்டின்ல வந்து பர்பண்டிகுலரா இருந்துச்சு இனிஷியலா, இப்போ வந்து பேரலா இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டைபோலை பிளேஸ் பண்றோம். டைபோல் வந்து இப்படி இருக்கு, டைபோல். ஓகேங்களா? இனிஷியலா டைபோல் மூமெண்ட் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அதனால ஆங்கிள் θ1 வந்து 0 டிகிரி. அதாவது θன்றது ஆங்கிள் பிட்வீன் டைபோல் மூமெண்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி எடுத்திருக்கும். இப்போ என்ன பண்றோம்னா, இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்றோம். இந்த டைபோலை வந்து அப்படி ரொட்டேட் பண்ணிடுறோம் 180 டிகிரி. ரொட்டேட் பண்ணும்போது நெகட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம், பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி வந்துருது. அதனால டைபோல் மூமெண்ட் வந்து ஆப்போசிட் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துருது. அதனால ஃபைனல் ஆங்கிள் என்ன வருதுன்னா 180 டிகிரின்னு கிடைக்குது நமக்கு. இப்போ ஒர்க் டன் டு ரொட்டேட் தானே கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு P இன்டு E இன்டு cos θ1 மைனஸ் cos θ2ன்னு எடுத்துக்கணும். இப்போ P இன்டு Eன்னு போட்டுட்டு cos θ1 வந்து cos θ1 வந்து 0 டிகிரி, θ2 வந்து 180 டிகிரி. ஸோ cos 180 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? cos 0 வந்து 1ன்னு வரும்பா, cos 180 வந்து மைனஸ் 1ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ P இன்டு Eன்னு போட்டுட்டு இந்த cos θ வந்து 1ன்னு போட்டு cos 0 வந்து 1ன்னு போட்டுக்கலாமா? cos 0 வந்து 1ன்னு போட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ், இங்க ஒரு மைனஸ், இங்கிட்டு ஒரு -1 பிளஸ் ஆயிரும். +1 வந்துருது. ஸோ 1 + 1 2. ஸோ டுவைஸ் தி P இன்டு Eன்னு கிடைக்குது. ஸோ ஒர்க் டன் வந்து பாருங்க டுவைஸ் இன்டு P இன்டு E. பாருங்க பேரலா டைபோல் மூமெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு பேரலா இருந்து அப்போ ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணா ஒர்க் டன் வந்து 2 இன்டு Pன்னு வருது. இதுக்கு முந்தின கொஸ்டின்ல பாருங்க பர்பண்டிகுலர்ல இருந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது ஒர்க் டன் வந்து 0ன்னு வந்திருக்கு. அதனால இது ரெண்டு கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த ஆன்சர் கரெக்ட்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two opposite and equal charges 4 into 10 power minus 8 coulomb when placed 2 into 10 power minus 2 centimeter away from a dipole. If this away form a dipole சொல்லியிருக்காங்க. If this dipole is placed in an external electric field 4 into 10 power 8 Newton per coulomb, then the value of maximum torque and the work done in rotating through 180 degree will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு வந்து பார்க்கலாம் பாருங்க. இப்போ என்ன சொல்லிங்கன்னா, ரெண்டு சார்ஜ், ஒரு மைனஸ் சார்ஜ், இன்னொன்று பிளஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ், அதான் 2Lன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நமக்கு சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 into 10 power 8 கூலும் கொடுத்துருக்காங்க. 4 into 10 power minus 8 கூலும் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ சார்ஜஸ் செப்பரேட்டட் வந்து 2 into 10 power minus 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 into 10 power 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு Eல இப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணுங்க, தென் தி வேல்யூ ஆஃப் மேக்ஸிமம் டார்க் கேட்குறாங்க, அண்ட் தி ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் த்ரூ 180 டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டார்க் என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா, டார்க் வந்து P into E into sin θன்னு போட்டுக்கணும். டார்க் வந்து மேக்ஸிமமா இருக்கணும்னா, டார்க் மேக்ஸிமா இருக்குன்னா sin θ மேக்ஸிமா இருக்கணும். அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் sin θ வந்து 1. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் sin θ 1, அதாவது θ 90 டிகிரி இருக்கும்போது டைபோல் மூமெண்ட்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனர்ஜி 90 டிகிரி இருக்கும்போது sin θ 1ன்னு வரும். அப்போ மேக்ஸிமம் டார்க் எப்படின்னா P into E தான் மேக்ஸிமம் டார்க், sin θ 1ன்னு போட்டோம். P வந்து என்ன பார்த்தீங்கன்னா Q into 2L, சார்ஜ் into டைபோல் லெங்த் தான் டைபோல் மூமெண்ட் into E. சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 4 into 10 power minus 8 மேலே எழுதியிருக்கோம் பாருங்க. இன்ட்டு டைபோல் லெங்த் பாருங்க 2 into 10 power minus 2ன்னு கொடுத்து சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால அதை மீட்டரில் மாற்றுறதுக்கு அது ஒரு 10 power minus 2 மீட்டர்னு போட்டுக்கலாம். இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி 4 into 10 power 8 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த 4 into 2 into இந்த 4, அப்போ என்ன வரும்னா 4 into 2 8, 8 into 4 வந்து என்ன வருது சொல்லுங்க, 32. இங்கே 10 power minus 8, 10 power minus 2, 10 power 10, இந்த 10 power 8 இந்த 10 power 8 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 10 power minus 2 இங்கே 10 power minus 2 சேர்ந்து 10 power minus 4 இருக்கு. டார்க் யூனிட் நியூட்டன் மீட்டர். ஸோ டார்க் வந்து மேக்ஸிமம் டார்க், அதாவது மேக்ஸிமம் டார்க் வந்து 32 into 10 power minus 4 நியூட்டன் மீட்டர் வந்திருக்கு. அடுத்து ஒர்க் டன் போகிறோம். ஒர்க் டன் வந்து ரொட்டேட்டிங் த்ரூ 180 டிகிரி தானே கேட்டாங்க. அப்போ P into E into cos θ1 minus cos θ2, இதுதான் வந்து ஒர்க் டனுக்கு ஃபார்முலா. θ1 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0 டிகிரின்னு எடுத்துங்க. θ2 என்ன பண்ணலாம்னா 180 டிகிரின்னு எடுத்துங்க. இப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா P into E into cos θ1 வந்து 0, cos 0 வந்து 1 minus cos θ2, θ2 வந்து 180 டிகிரினால cos 180 minus 1ன்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 1 இங்கே மைனஸ் 1 வந்து +2 ஆயிடுது, 2 into PE அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் மேக்ஸிமம் டார்க்ன்றது PE தானே வந்திருக்கு, இது மேக்ஸிமம் டார்க்ன்றது PE தான் வந்திருக்கு. அப்படின்னா ஒர்க் டன் டு ரொட்டேட்ன்றது ஒர்க் டன் டு ரொட்டேட் த்ரூ 180 டிகிரி என்ன வருதுன்னா டுவைஸ் தி மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஏன்னா PE என்றது ஆல்ரெடி P into E இங்க பார்த்துருக்கோம் பாருங்க.
மேக்ஸிமம் டார்க். ஸோ அதனால தான் அதை கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு டுவைஸ் தி மேக்ஸிமம் டார்க் போட்டுறோம். ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு டுவைஸ் தி மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் பாருங்க, 32 இன்ட்டு 10 பவர் -4 தானப்பா இருக்கு. அதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ 32 இன்ட்டு 10 பவர் -4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட் பண்ணி இந்த 2 இன்ட்டு 32 என்ன வரும் சொல்லுங்க? ஒர்க் டன் ஈக்குவல் டு இந்த 2 இன்ட்டு 32 64 இன்ட்டு 10 பவர் -4 நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர் எழுதிக்கலாம், இல்லைன்னா ஜூல் அப்படின்னு எழுதிங்க. ஏன்னா யூனிட் ஆஃப் ஒர்க் டன் வந்து ஜூல்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு மேக்ஸிமம் டார்க் வந்து 32 இன்ட்டு 10 பவர் -4 நியூட்டன் மீட்டர் அண்ட் ஒர்க் டன் வந்து 64 இன்ட்டு 10 பவர் -4 ஜூல் அப்படின்னு நமக்கு கிடைக்குது.